சிலிண்ட்ரிக்கா சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறதுனால இது பேர் சான்சேரியா சிலிண்ட்ரிக்கா போலாங்க. சான்சேரியாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பார்த்துருப்பீங்க. இது ஒரு சக்குலண்ட். இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் பின்னி இருந்துச்சு. 5 பின்னல் வந்து பின்னி இருந்துச்சு. இது மாதிரி இதை வந்து இது பார்த்திங்கன்னா இப்படி பின்னலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னல் பின்னி 5 பின்னல் பின்னி இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அது இது பண்ணி பின்னலாம், ஒன்றும் இதில் நல்லா ஃப்ளெக்சிபிளாக சூப்பராக ஃபைபர் இது மாதிரி தான் இருக்குது. இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். 1.5 வருஷம் ஆச்சு இது வாங்கி. பார்த்திங்கன்னா டைட்டாக மூச்சு போகிறதுக்கே இடம் இல்லை. இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இழுத்தோம். அது பாருங்கள், இந்த இப்போ நம்மளை அரிக்காப்பாம் இருக்குதுல்ல, இந்த அரிக்காப்பாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் தொட்டி எந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக என்ன மண்கலவைன்னு கேட்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த மண்கலவையை பாருங்கள். பிடிச்சி இழுக்கலாம். ஆமாம் ஓகே, டப்புன்னு வந்துருச்சுங்க. டொப்பா வாட்டம் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மல்ல. இது மாதிரி தான் அரிக்காப்பம் ரீபாட்டப்போ இருக்கும். நான் கூட இது வந்து ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது இந்த மாதிரி வீடியோ பண்ணாங்கன்னா நான் அதை ரொம்ப அரிய வீடியோன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஏன்னா 1.5 வருஷம் வரைக்கும் இதை வச்சு வளர்த்தி இதை ரீபாட் பண்ணும்போது இப்படி ஒரு வீடியோ இப்போ நான் இது யாருக்குமே காமிக்கலன்னு வைங்களேன். அதாவது மற்ற வீடியோஸில் பார்ப்பீங்கனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி அக்குவேர் ஆணிவேரை பிரித்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி என் தங்கங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள். இதை வந்து இப்போது நான் நினச்சேன் இப்படி இருந்திருக்கும், சிங்கிளாக தான் வந்திருக்கும் போலன்னு. ஆனால் இங்கே பாருங்கள், இப்படி இருக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை பிரிச்சுட்டு காமிக்கிறேன் நான். பிரிடா அப்படியே தனித்தனியாக அக்குவேர் ஆணிவேரை பிரித்து தள்ளிடு. அப்படி தான், பயப்படாத. இன்ஸ்டா ரீல்ஸ் எந்த அளவுக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. எதை எடுத்தாலும் அப்படி தாங்க வருது. இப்போ ராம் ஸ்ரீராம் அப்படின்னு வருது திடீர்னு. ஏதோ ஒன்று பார்த்துட்டா அதை இயல்பாகவே ஆயிடுச்சு நம்மளுக்கு. கடவுளே அப்படிம்போம்ல, அந்த மாதிரில ராம் அப்படின்னு அவங்க நார்மலாக தான் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி கலராக அப்படின்னு பார்த்தா என்ன வருது சொல்லு, பர்பிள் அப்படின்னு வருது. ப்ளூ கலர் வாவ், க்ரீன் கலர் வாவ், பர்பிள் கலர் வாவ். நீ நினைப்ப இப்போ வாவ் பண்ணுவடி, மண்ணுக்குள்ளே கையை வச்சு பிரிச்சு பாரு. என்னக்கா நான் ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க. மைண்ட் வாய்ஸை ரீட் பண்ணுறேன். வர மாட்டேங்குதே. இருடா வரேன், நானும் சேர்த்து பிக்கிறேன். சரி ஒன்றும் இல்லை, நம்மளை திட்டுவாங்க வீடியோ பார்த்துருங்க. அடா நாய்ங்களா, தண்ணிக்குள்ளே போட்டு ஆட்டுங்கடி, அது வந்துடும் அப்படின்னு. தண்ணிக்குள்ளே விட்டு ஆட்டு, தண்ணிக்குள்ள விடு. நீ வேணா பாரு, ஊற வை. உள்ளே போலையா இங்கே வரேன் பாரு. சரி இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அதை பண்ணி காமிக்கிறேன். இதை இவ்வளோ நாள் நான் என்ன பராமரிப்பு பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பராமரிப்புமே பண்ணலை. அழகாக வாங்கி 5 பின்னல் பின்னி இருந்துச்சுன்னு சொல்லி அதை அப்படியே வீட்டில் வச்சுட்டேன். ஒன்று ஒன்றா உள்ளேருந்து வர ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த கப்பு தான் மாற்றவே இல்லை. நான் 1.5 வருஷம் ஆக்சுவலி நான் தப்பாக சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொரோனா அப்போ முன்னாடி வாங்கினதுன்னு இப்போ கிட்டத்தட்ட 3-4 வருஷம் இருக்கும். ஆமாம், நீ நல்லா தான் பேசுவேன். கொரோனா முடிஞ்ச பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் இப்போ 2 வருஷம் ஆக போகுது. ஆமாம், இது எப்படி 3-4 வருஷம் இருக்கும். சரிவா, இதை எடுத்து உள்ளே போடு, இதுக்குள்ளே போடு. 2.5 வருஷமா சித்திக்கு உள்ளே போட்டு நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு இது பண்ணுங்க. பாருங்களேன், இந்த பக்கெட் ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ அழகாக ஒன்று எடுத்தாச்சு. இது ஒன்று எடுத்தோன்னே ஈஸியாக இருக்குது. தம்பி மொதல் ஸ்டெப்பு தாண்டா கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியாகிடும்டா. ஈஸியாகாது, அது அப்படியே பழகிடுங்கிற மாதிரி. இப்படி தான் பிரித்து எடுக்கணும்னு பார்த்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்களேன். வாவ், விசிறி போல் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி சூப்பராக பின்னலாம். தனியாக அந்த மாதிரி கட்டாயி வருது பாருங்களேன். இதை வச்சோன்னா கூட இதுவும் சூப்பராக வரும். நல்லா இருக்குல்லாக்கி சாமா போ. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு? என் தங்கங்களுக்கு. 8973385884 வாட்ஸ்அப் நம்பரில் இருக்கிற நம்மளோட செல்லங்களுக்கு நம்ம இதை என்ன பண்ணிடுவோம், அப்படியே யாருக்கு வேணும்னு கேட்டு ஷேர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அழகாக பிரிஞ்சு வருதுங்க. வெயிலில் தான் வச்சுருந்தேன். மண்கலவை சாதாரண செம்மண்ணில் கொஞ்சம் கோக்கப்பிட்டு வெர்மி கம்போஸ்ட்டும் கலந்து வச்சேன். அதுக்கப்புறம் இதில் எந்த உரமும் போடலை, ஒன்றுமே பண்ணலை. ஃபுல்லாக பிரிப்போம், எத்தனை வருதுங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்களேன் எப்படி வருதுன்னு பாருங்களேன். சூப்பர் இல்லை? இவ்வளோ அழகாக வந்திருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. குட்டியாக வந்துருச்சாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்குது பாருங்களேன். இது ராசியான டப்பாமா. இந்த டப்பாவில் தாம்மா திரும்ப வைக்கணும். கோல்டன் கலரில் இருந்துச்சு. சூப்பர் டப்பா இது.
பூத்து இருந்துச்சுங்க லாஸ்ட் மந்த். இது பூத்து இருந்துச்சு அழகாக 2 இது வந்து பூத்து இருந்துச்சு. ரொம்ப அழகு பாருங்களேன். குளிப்பாட்டிட்டியாடா? கொண்டாடா குளிப்பாட்டிட்டியாடா? சிரிக்கி இது பாரு. குளிப்பாட்டிட்டியான்னு கேட்டா. குடு என் அம்மா இந்த ரிப்பன் பாருங்கள் போக மாட்டேங்குது. இந்த ரிப்பன் வச்சு தான் கட்டியிருந்தாங்க. 2 கட்டு கட்டியிருந்தாங்க. கீழே ஒரு கட்டு மேலே ஒரு கட்டு கட்டியிருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுக்குது தெரியுமா இதை பண்ணுறதுக்கு. எஸ் நான் சொன்னேன் இல்லையா சிங்கிள் தான் இருந்தாலும் இவங்க தாங்க பின்னியிருந்த நெளிவு பாருங்கள். இன்னும் இந்த ஜடையில் இது கூட போகலை. 5 இது பின்னியிருந்தாங்கன்னு சொன்னல அதில். சரி இப்போ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? பாருங்கள் 15 சான்சவேரியா சிலிண்ட்ரிக்கா நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இதில் பெருசாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பண்ணிவிட்டு இதிலேருந்து குட்டி ஒன்று எடுத்து நம்ம வச்சு ரொம்ப நாள் பிளான். நான் பறக்கா வெட்டி எப்படி பறந்துட்டுருக்கு பாருங்கள். இப்படிலாம் நிறைய வீடியோஸில் பேசியிருப்பேன் நான். பட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதுலேயும் பாருங்கள் செம்மையாக இருக்குதுல்ல. இதை என்ன பண்ணலான்னா பின்னல் வந்து பின்னலாம். இதில் 5 பின்னல் தெரிஞ்சவங்க 5 பின்னல் வைக்கலாம். இல்லை இது இப்போ வாங்குறவங்களே இதை கட் பண்ணி இதை மட்டும் தனியாக வச்சா கூட இது வந்துடுற மாதிரி இருக்குது. விசிறி மாதிரி அமைப்பில் எப்படி போயிருக்கு பாருங்கள். பின்னும்போது கொஞ்சம் அப்படியே டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். பின்னி முடித்து நீங்கள் வந்து சான்சவேரியா சிலிண்ட்ரிக்கா இது பிளேட்ஸ் டியூட்டோரியல் இல்லை டிசைனில் போட்டிங்கனாலே வந்துடும். அழகாக பின்னி அதுவும் அந்த ஆர்ட் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இது ரொம்ப சூப்பராக பண்ணலாம். நல்லா பின்னி மேலே என்ன பண்ணிடணும் இந்த எட்ஜில் இங்கே பின்னி இது பண்ணுற இந்த எட்ஜில் நல்லா டை பண்ணி விட்டுறணும். அந்த ஒரு சில்க் ரோப் மாதிரி கொடுத்துருந்தாங்களா அதுவோ இல்லை காட்டன் கிளாத் ஏதோ ஒன்று வச்சோம் அழகாக இருக்கிறத பார்த்து நம்ம டை பண்ணி வச்சுட்டோம். இதெல்லாம் ஈவனாக இருக்குது பாருங்கள். பின்னுறதுக்கு ஈஸியாக ஈவனாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இதுவும் சூப்பராக இருக்குது. ஓகே மண்கலவை இப்போ நான் திரும்ப அதே மண்கலவையில் கொஞ்சம் மற்ற மண் டாப்அப் பண்ணி நான் வந்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ சாதாரண செக்குலண்ட்டுக்குள்ளே பெர்லைட் யூஸ் பண்ண அந்த மண்கலவையை கூட சேர்த்து வச்சுக்கலாம். இது செம்மண்ணு தான் முக்கால்வாசி அதில் இருந்துச்சு நான் பார்த்தப்ப. பார்த்தீங்கன்னா கேர் 0. நான் எதுவுமே பண்ணேன். ஏன் 0 சொல்கிறேன்னா 1 மாதம் கூட தண்ணி ஊற்றாமல் இருந்திருக்கேன். இதுக்கு 1 மந்த் தண்ணி ஊற்றாமல் அது பாட்டு கிடக்கும். கடவுள் எப்படி தான் அதுக்கு சத்து கொடுக்குறாரு என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் இன்றைக்கி பாட்டை வந்து நான் ரீபாட் பண்ணி ஆகணுன்றதுல தான் இதை பண்ணது தங்கங்களா. இது போன்ற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்போன் கேக்டஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து ஆக்சுவலி பாட்டு வெளியில் இருக்குது. அதுலேருந்து வந்து இதோட ரூட் இந்த இதில் பட்டு இந்த பால் கேக்டஸ் இருக்குது. இந்த கேக்டஸ் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. இதெல்லாமே என்னோடய ஏர்லி ஸ்டேஜில் உள்ள என்னோடய நாட்டம். அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுங்களெல்லாம் இப்போ ரொம்ப கண்டுக்கிறது இல்லை நம்ம. ஃபுல்லாக நம்மளோட ட்ராக் மாறினனால. ஸோ இங்கே பாருங்கள் இது இதில் வந்து இந்த இடத்துலேருந்து எப்படி போயிருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. இது சம்டைம் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இப்போ நீளமாக போகும்போது இந்த இடத்துலலாம் டீஹைட்ரேஷனில் எதுலன்னு தெரில அப்படி ஆகிடுறாங்க. யார் வீட்டில் இருந்ததுன்னா சொல்லுங்கள் எதனால் அப்படி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இதையுமே வந்து இது இப்போ கட் பண்ணி ப்ரெப்பகேட் பண்ணலாம் அழகாக. இது கட் பண்ணி ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் இருக்குல்ல அதாவது இதுக்கு பேர் வந்து ஃபிஷ்போன் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இவங்களோட ஃபேரி கேஸ்டல் ரொம்ப என்னோடய ஃபேவரெட்டுங்க. இது ஃபேரி கேஸ்டல் என்னோட அப்படி ஒரு ஃபேவரெட். இதோட அமைப்பே எனக்கு அப்படி பிடிக்கும். ஒரு மினியேச்சர் இது ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் இது எல்லாமே இருக்கவே கூடாதுன்னு நினப்பேன். அது மாதிரி இந்த பால் கேக்டஸுக்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்க எல்லாமே பால் கேக்டஸ்ன்னு தான் சொல்லுவோம். இது என்ன நம்மளோட பனியர். பனியர் பக்கம் ஜேடு பக்கம் பார்த்தா நம்மளோட இந்த டர்ட்டில் வைன். இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே வந்துடலாம். ஓகே ஸோ சூப்பர். இந்த மாதிரி தான் வந்து பனியர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இது காமிக்கணும்னு நினச்சேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வருது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது அப்படியே மொட்டும் இப்படி தான் வருது. இதில் பக்கத்தில் வரக்கூடிய பாலும் இப்படி தான்ப்பா வருது. பனியர்லேயே பார்த்திங்கன்னா இந்த கலரு முள் இருக்குதுல்ல அதில் ரெட்டு இருக்கிறது எல்லாமே கீழே இருக்குது. ஸோ அதை நான் அதை மேலே கேர் பண்ணி கொஞ்சம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பாவம் நம்ம ஹவாத்தியா பாருங்கள் அதோட இது இல்லாமல் எப்படி வளர்ந்து வந்துட்டுருக்குது பாருங்களேன். இப்போ இவங்க வந்து பனியர் எப்போவுமே இந்த மாதிரி இலையோ ஏதோ வச்சு தான் நம்ம தூக்கணும். பூவே வந்துருச்சுங்க பாருங்கள் எப்படி பூ போயிட்டுருக்கு பாருங்கள். ஹவாத்தியா அவ்வளோ அழகாக ஸ்டார் கேக்டஸ்ன்னு சொல்லுவோம். அப்போல்லாம் இது மேலே எனக்கு அவ்வளோ ஆர்வம். நிறைய பேர் வச்சு இதை கலெக்ட் பண்ண அதை கலெக்ட் பண்ண இதை கலெக்ட் பண்ணு ஒரு 150 வெரைட்டிஸாவது வந்துச்சு கலெக்ஷனில். இப்போ இருக்கிறது ரொம்ப கொஞ்சம்னு வச்சுக்கோங்களேன் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கே என்ன ஆகிடுச்சு நடப்போட அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே இது அப்படியே ஜஸ்ட் விட்டுட்டேன் நான். அப்போ பட் இதுக்குள்ளே வரும்போது பார்த்தா இன்னும் இதில் கலெக்ட் பண்ணிடுவோமோ ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் அகேவ்லேஸ் நிறைய வெரைட்டிஸ் ஏற்கனவே காமிச்சது. இதுவுமே பூ பாருங்கள் எப்படி போயிருக்குதுன்னு. ஸோ இதெல்லாமே காமிச்சு வீடியோ பண்ணால் டைம் ரொம்ப இழுக்குது இல்லைடா. வேண்டாம் என்ன இங்கே பாரு இது கொடியாக போய் இந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் 4-5 வெரைட்டிஸ் அப்புறம் இதில் பூக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது. இதில் அழகாக ஒரு ப்ரௌன் கலர் பீட்ரூட் கலரில் ஒரு பூ வரும்னு வச்சுக்கோங்களேன்.
ஆமாம் அகேவுமே இப்போ நம்ம பார்த்த மாதிரி நிறைய பக்கத்தில் வரும். இங்கெல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். இது ரீபாட் பண்ணுறப்பவும் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஒரு மாதிரி இது மாதிரி இல்லை, இந்த ட்ரேயில் வச்ச இது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த சிலிண்ட்ரிக்கா சான்சவேரியா சிலிண்ட்ரிக்கா காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அந்த வீடியோ. ஓகே, பை, ஹாப்பி கார்டனிங்.